சிகரெட் தொகையை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியில் எடுத்து வர முயற்சித்த போது போலீஸ் போதைப்பொருள் பணியக அதிகாரிகள் இந்நபரை சோதனைக்குட்படுத்தினர். அவரின் பயணப்பகுதியிலிருந்து பிளாட்டினம் மற்றும் மென்செஸ்டர் வகையைச் சேர்ந்த 40,000 சிகரெட்டுகள் அடங்கிய 20 பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. சந்தேக நபர் கண்டி குன்னேப்பான பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் ஆவார். இவர் துபாயில் வீட்டு பணியாளராக பணிபுரிந்தவர் என தெரிய வந்துள்ளது. அலுத்கம மொரகல்ல கடற்கரையில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். 48 வயதான அவர் வியட்நாமை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த பெண் மற்றொரு குழுவுடன் நீராடிய போது அலையில் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவரது உடல் பெந்தர கடற்கரையில் கரையொதுங்கியதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு கொக்குவில் சவுக்கடி கடற்கரை பகுதியில் இன்று ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. 34 வயதான அவர் ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த தங்க ஆபரண வர்த்தக நிலையத்தில் பணிபுரிந்தவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் செலுத்தியதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.